ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக மகிமையின் பேரொளி என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய சுவிசேஷத்தை, அவர் கொடுக்கிற ரட்சிப்பை, அவரால் உண்டாகிற பாடுகள், அவருடைய மேன்மைகளை குறித்து தொடர்ந்து உங்கள் மத்தியிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏன் மறுபடியும் பிறத்தல் என்கிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தபோது அவரை குறித்து தேவன் ஒரு உன்னதமான திட்டங்களை வைத்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆபிரகாமுடைய சந்ததியிலே தாவீது பிறக்கிறார். தாவீதின் சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக எழும்ப பண்ணினார். ஆக வாக்குத்தத்தம் என்ன என்பதை நான் பின்னால் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். இவர் இரட்சகராக இயேசுவை தேவன் எழும்ப பண்ணினார். அடுத்ததாக 1 யோவான் 4 அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகமெங்கும் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சாட்சி என்றால், பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சாட்சி பகிர்கிறார்கள். யோவான் 4 அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமரியா என்கிற ஒரு பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகிறார். அவர் மத்தியான வேளையில் களைப்படைந்தவராய் யாக்கோப்பின் கிணறு அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி பட்டணத்துக்குள்ளே போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள அங்கே வருகிறாள். அவளிடத்தில் இயேசு பேசுகிறார். அவள் பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. அவளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்கிற தீர்க்க தரிசனத்தை சொன்னபோது அவள் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொல்லிவிட்டார், அவர் வருகிறவராகிய மேசியாவா, இரட்சகரா என்பதை அறிந்து கொள்ள வாருங்கள் என்று சொல்லி தன்னுடையதான பட்டணத்திற்கிற தனக்கு அறிமுகமானவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். வந்தவர்களுக்கு இயேசு உபதேசம் பண்ணுகிறார். அந்த உபதேசத்தை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டு, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நாங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்தில் விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீசர்களுடைய சாட்சி, அங்கே வந்து உபதேசத்தை கேட்ட மக்களுடைய சாட்சி, யோவானுடைய சாட்சி எல்லாம் பார்க்கும்போது இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, பாவிகளை ரட்சிக்க வந்த உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று தன்னை அங்கே இருக்கிறவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவரை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, 5 அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும்
இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். ஆக இவர் இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளுவதற்காக தேவன் இவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு தம்மை சொல்றார். அப்படியானால் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்கு தேவன் இவரை அதிபதியாக இரட்சகராகவும் ஏற்படுத்தினார் என்று இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த சாட்சி மெய் என்பதை குறித்து யோவான் இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிற யோர்தான் நதியிலே யோவானை சந்திக்கும்படி வருகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை அவன் அறிமுகப்படுத்துகிறான். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல. நான் கொடுக்கிற ஞானஸ்நானமானது மனம் திரும்புதலுக்கு ஏற்றது. ஆனால் அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டதான சாட்சி கொடுக்கிற யோவான் மத்தேயு 3:13 என்ன சொல்கிறார்? அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆம், இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார். யோவான் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற போது திடீரென்று அவன் மேல் இருக்கிற ஆவியானவர் கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். இயேசுவின் இடத்துல கேட்கிறார், இயேசுவே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்று அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்றார். ஆக ஞானஸ்நானமானது தேவன் தமது ஆதீனத்திலே முன்குறித்த ஒரு உன்னதமான உடன்படிக்கையின் அடையாளம். இந்த ஞானஸ்நானம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜலத்தில் ஏன் எடுக்க வேண்டும் என்று அநேகர் கேட்கலாம். அதுக்குரிய காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல தேவனுடைய நீதியை நிறைவேற்ற அவரால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்தபோது வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு உண்டாயிருக்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிடுங்கள் என்று. ஆக பரலோகமானது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவாகிய தேவன் அந்த ஞானஸ்நானத்தை அங்கீகரித்துக் கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானஸ்நானத்தை அங்கீகரித்ததுக்கு அடையாளமாக அவர் மேல் புறாவை போல இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு சகல இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தபோது நிக்கோதேமு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இயேசுவினிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3:1-3 நாம் பார்க்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த நிக்கோதேமு என்பவர் நியாயப்பிரமாணத்தின் நீதிகளையும் மோசையினுடைய பிரமாணங்களின் மேன்மையும் அறிந்திருந்த ஒரு பரிசேயன். இவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவினிடத்தில் வந்து கேட்குறான், போதகரே, நீர் நன்றாகத்தான் போதிக்கிறீர், ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே, அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலே பிறந்து வந்திருக்கிற போது மீண்டும் பிறக்க வேண்டுமானால் அவன் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க வேண்டுமா? மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்று தன்னுடைய சந்தேகத்தை இயேசுவினிடத்தில் கேட்கிறான். இயேசு அதற்கு என்ன சொல்கிறாரு, மாம்சத்திலே ஒரு சரீரத்தில் கற்பத்திலிருந்து பிறக்கிறது மாம்சமாயிருக்கும். ஆக தேவனாலே ஆவியில் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஜலத்தில் பிறக்கிற நிலை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நமக்கு அதே நிலை தான். அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஜலத்தில் முழுகி ஏன் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? இந்த சந்தேகமானது நிக்கோதேமுக்கு இருந்தது. அது இயேசுவினிடத்தில் கேட்டான். யோவான் 3:4-5-6 அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆக இந்த நிக்கோதேமுக்கு தேவன் தன்னுடையதான வார்த்தையை விவரித்து சொல்கிறார். மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறக்கிறது ஆவியாயிருக்கும். ஆனால் ஜலத்திலே பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல வந்து சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படியானால் ஜலத்தில் பிறக்க வேண்டிய அனுபவமானது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இந்த நீதியை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். நிறைவேற்றினது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அதை போதிக்கிறார். ஆக இன்றைக்கும் ஜலத்தில் ஏன் மனிதன் பிறக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1-10 பின்பு தேவன், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆக தேவன் சிருஷ்டிப்பில் அவர் பூமியை படைக்கவில்லை, வானத்தை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார். ஆக சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற பூமியை வெட்டாந்தரை காணப்பட கடவுது என்று அவர் சொன்னபோது ஜலத்துக்குள்ளாக இருந்து பூமி பிறந்து வருகிறதை பார்க்குறோம். ஆக எங்கே இருந்து பூமி பிறந்தது? ஜலத்துக்குள்ளாக இருந்து பூமி பிறந்து வந்தது. இப்படி ஜலத்திலிருந்து வந்த பூமியானது அதனுடைய மண்ணினாலே தேவன் ஆதாம் என்கிற மனுஷனை உருவாக்கினார். ஆதியாகமம் 2:7-8 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே ஆதாம் என்கிற மனிதனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் வைத்த போது அவன் ஜீவ ஆத்மாவானான்.
அப்படி ஆதாம் ஜீவ ஆத்மாவான போது அவனுடைய விழா எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து மனுஷியாக உருவாக்கி ஏவாள் என்கிற ஸ்திரீ அவனுக்கு கொடுத்தார். இருவரையும் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்திருந்தார். அந்த ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்திருக்கிற போது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. தேவன் கட்டளையிட்ட புசிக்கக்கூடாது என்கிற கனியை அவள் புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தால் அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தனக்காக உண்டு பண்ணி கொண்டார்கள். பூமியின் மகிமை அவர்களுக்கு வெளிப்பட்டது. தன் சரீரத்தில் இருக்கிறதை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் போய் மரங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அங்கே வந்து அவர்களை காணாது தேடின போது, ஆதாமே நீ ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் கேட்குறாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று. அவன் சொல்லுகிறான், எனக்கு கொடுத்த மனைவியானவளே அந்த கனியை புசி என்று சொன்னால் நான் புசித்தேன். ஆக ஸ்திரியை கேட்டபோது அவள் சொல்லுகிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஆக சர்ப்பத்தை கேட்டபோது அது ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. அப்படியானால் ஆதாமை பார்த்து அவர் சொல்லுகிறார், 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆக நான் புசிக்கக்கூடாது என்று விளக்கின விருட்சத்தின் கனியை நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடியினாலே பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். அதனுடைய பலனை நீ புசிக்க நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு தேவன் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டு போனது. அது 4:11-12 இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆக ஆதாமுடைய ஏவாளுடைய பிறப்பாகிய காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பின்பு கர்த்தர் அவனை பார்த்து சபிக்கிறாரு, நீ உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தை வாங்கின இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும். நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று அவனுக்கு சாபத்தை மீண்டும் பூமியின் மேலே அவன் மேலே வைப்பதை அறிந்திருக்கிறோம். அது 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆக மெத்துசேலாவினுடைய குமாரனாகிய நோவா பிறந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே என்னுடைய உள்ளத்தை தேற்ற எனக்கு ஆறுதல் செய்ய ஒரு மனிதன் பிறந்தான் என்று நோவா என்று பெயர் வைத்தார். ஆக தேவனுடைய இருதயத்தை இந்த பூமியில் இருக்கிற ஆதாமுக்குள்ளாக பெருகி இருக்கிற ஜனங்களிலே அவருடைய உள்ளத்தை தேற்ற அவருடையதான பார்வைக்கு நீதிமானாக இருக்க ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் அவருடைய உள்ளத்தை தேற்ற யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று சொல்லி அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிற போது நோவாவுக்கு தேவனுடைய பார்வையிலே கிருபை கிடைத்தது. ஆக 6:6 ஆதியாகமம். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆக இந்த பூமி ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் சபிக்கப்பட்டிருக்கிறான். ஆக காயின் அவனுடைய சந்ததிகளும் சபிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே அவருடைய இருதயத்தை தேற்ற ஒருவரும் இல்லை. நோவா அவன் பேழையிலே காக்கப்பட்ட போதும் புறப்பட்டு வந்ததை பேழையை விட்டு அவன் இறங்கி வந்த போதும் அவன் குமாரராகிய சேம் காம் யாப்பேத்து இந்த சந்ததியிலே காம் சபிக்கப்பட்டு போனான். இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்கி விட்டது. ஆகவே தேவன்
ஒரு சந்ததியை எதிர்பார்த்தார். இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து, சபிக்கப்பட்ட மனுஷனிலிருந்து தேவன் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை அவர் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆக இந்த சபித்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆக நோவாவை தெரிந்து கொண்ட போது அவனுடைய சந்ததியிலே காம் சபிக்கப்பட்டு போனான். அதோடு மாத்திராதபடி நோவா குடித்து வெறித்து நிர்வாணப்பட்டு கிடந்தான். ஆக மீண்டும் அதே நிர்வாணத்தை சத்துரு வெளிப்படுத்தி விட்டான். ஆக அதுக்கு பின்பதாக தேவன் அவருடைய பார்வையிலே ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை தெரிந்து கொள்ளத்தான் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த போது அவர் சொல்கிறாரு, பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற மனு மக்களிலே ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ள விரும்பினார். அவனை அழைத்த போது அந்த ஆசீர்வாதத்துக்குரிய சந்ததியை அவன் பெற்றெடுக்க விரும்பினார். ஆக ஆதியாகமம் 22 அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஆண்டவருடையதான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை மோரிவா என்கிற மலையில் பலியிடு என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியிடும்படியாய் போனான். இப்படி என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆக உனக்குள் உன் சந்ததிக்குள் என்று சொல்லும்போது வரப்போகிற தாவீதுக்கும் தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. கலாத்தியர் 3 அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. உன்னுடைய சந்ததி என்று சொன்னாரே, அந்த சந்ததி அநேகரை குறித்து சொல்லாமல் உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் சொன்ன சந்ததி கிறிஸ்துவே. இந்த இயேசு கிறிஸ்து தான் ஆதாமுக்குள்ளாக இருக்கிற இந்த சாபத்தை, பூமியின் சாபத்தை நீக்கி சாப விமோச்சனம் கொடுக்க வந்தவர். சாப விமோச்சனத்தை மனுஷன் பெற்றுக்கொள்றதுக்குரிய வழியை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆக சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனிதன் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் மறுபடியும் எங்கே போய் பிறப்பது என்று நிக்கோதேமு கேட்கிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகவே மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் யோர்தான் நதியில் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு அவன் வந்து நிற்க வேண்டியதாக இருந்தது. ஆக யோவான் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தல, இயேசு கிறிஸ்து சந்ததியாகி அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பூமி இருக்கிற வம்சங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆக எல்லாரும் மோசேக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆகவே ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் நாம் ஜலத்துக்குள்ளே வர வேண்டும். ஆக இன்றைக்கு திருச்சபையானது இந்த சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், மத்தேயு 28 அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இயேசு கிறிஸ்து கடைசியாக கட்டளையிட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற பேரில் பல விபரீதமான நிலை. குழந்தையில் கொடுப்பது, இயேசு என்கிற பேரில் மாத்திரம் கொடுப்பது. ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிட்டார், பிதாவாகிய தேவன் சாட்சியிட்டார், இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் 3 தத்துவத்தையும் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கும்போது பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஜலத்தில் யார் முங்கி எழுகிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்ய அங்கீகரித்த ஞானஸ்நானம். அந்த பரலோக அங்கீகரித்த ஞானஸ்நானமாக அது பிதா சாட்சி கொடுக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு ஞானஸ்நானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்களால் நீங்கள் தேவனுடைய குமாரனாக மாற்றப்படுகிறீர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, நீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் முன்பதாக வைத்தோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபோது மனிதனையும் பூமியை சபித்தீராண்டவர். அந்த சாபத்திலிருந்து மனிதன் விடுதலையாகி ஆசீர்வாதமான சந்ததிக்குள்ளே வர வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஒருவன் ஞானஸ்நானம் பெறும்போது ஆண்டவர் அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்கிற புதிய அனுபவத்தை நீர் எங்களுக்கு தேவ நீதியாக வைத்திருக்கிறீர். இந்த நீதிக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் தங்களை அர்ப்பணித்து தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிறிஸ்து இயேசு அவர்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ரகுர 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 ஒரு ஸ்டோரி. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எதிர்த்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அத வச்சே தூக்குனாரு மேல. கீழே எரிஞ்சா கைய பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனம் உன்னை கீழே தள்ளிச்சோ அத வச்சே தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம்
புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.